அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நல்ல கவனிங்க, வார்த்தை சொல்லுகிறது உன் ஆத்துமா வாழ்கிறது போல. சொல்லலாம். இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது? அன்பிற்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், அனைத்தும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல பிரைசெல்லாம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. அப்ப இந்த ஆத்துமான என்ன? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சரீரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். சரீரம் விரும்புகிறத செய்கிறோம். சரீரம் எதிர்பார்க்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சரீரம் விரும்புகிறதை போல நாம் வாழ முடியாது. ஆனால் உங்க ஆத்துமா வாழ்ந்து இருக்கும் அப்படின்னா, உங்க ஆத்துமா நிறைவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எல்லாவற்றிலையும் நீ வாழ்ந்திருக்க முடியும். என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. 42:1. மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா என்ன செய்யுதுப்பா? வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்றான். என் ஆத்துமா என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. எதை வாஞ்சிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்துமா நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ஆத்துமானா என்ன? ஆத்துமானா என்ன? அந்த 42வது சங்கீதத்தில் தாவீது ஆத்துமாவை குறித்து ரொம்ப பேசுறார். ஆத்துமாவே நீ காத்திரு, ஆத்துமாவே நீ என்ன செய்? காத்திரு. நான் நம்புகிறது யாரால வரும்? அவரால் தான் வரும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? ஏன் எனக்குள் தியங்குகிற? நீ தேவனை நோக்கி காத்திரு. பிரைஸ் எல்லாம். இப்போ நல்ல கவனிங்களேன். அவருடைய ஆத்துமா கலக்கம் அடையும் போது அவன் கலங்காதுன்னு சொல்றான். யார்கிட்ட பேசுறான் அப்படின்னா ஆத்துமா கிட்ட பேசுறான். பிரைஸ் எல்லாம். அப்ப இந்த ஆத்துமா என்றால் என்ன? முதல்ல நீங்க யார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம். வேதத்தின்படி ஒரு மனிதனுக்குள்ள 3 காரியங்கள் இருக்கிறது. அவன் 3 பகுதிகளாய் இருக்கிறான். ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி என்ன செய்கிறது அப்படின்னா, அது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி. ஆத்துமா நம்முடைய மனம், தேவனுடைய சித்தம், உணர்ச்சிகள், ஒரு தனிப்பட்ட ஆளுமையை கொண்ட பகுதி தான் ஆத்துமா. அதாவது மனம்,
நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள், பயம், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. மூணாவது சரீரம். பிரைஸ் அல்லாஹ். மூன்றாவது என்னது? சரீரம். இந்த சரீரத்தினால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கண்கள்னால பார்க்க முடியும், வாயினால பேச முடியும், காதுனால கேட்க முடியும், கையினால எதையாவது ஒன்றை செய்ய முடியும்ல, கால்கள்னால நடக்க முடியும். இதுதான் செய்ய முடியும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். இந்த ஆத்துமா, நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். நல்லா கவனிக்கணும். 3 படிக்காதுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கும்படி அது என்ன செய்யப்படுவதாக? காக்கப்படுவதாக. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய சரீரம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ஆத்துமா, நம் சிந்தனை, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய விருப்பங்கள், இவைகளை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஆவி, பிரைஸ் அல்லாஹ், தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு பகுதி. நான் இப்ப இந்த 3ஐயும் நான் பிரிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. முதல்ல சரீரம். பிரைஸ் அல்லாஹ். இந்த சரீரம் அப்படின்னா நம்முடைய பாடி இல்ல, இது உலகை உணரக்கூடியது, உலகத்தில் உள்ள காரியங்களை உணரக்கூடியது. உலகத்தில் ஏதாவது நடக்கிற காரியங்களை இது என்ன செய்யும்? உணரக்கூடியது. இந்த சரீரத்திற்கு என்ன தேவை அப்படின்னா, உணவு தேவை. சாப்பிடாம இந்த சரீரம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. பிரைஸ் அல்லாஹ். இது 3 பகுதி தேவை. இரண்டாவது ஆத்துமா. இந்த ஆத்துமா நான் சொன்னேன், மனம், உணர்ச்சி, சித்தம். அதாவது இதுக்கு தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை பகுத்தறிந்து பார்க்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இப்போ இந்த பகுத்தறிவு எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ளதான் நடக்குது, வெளியே இருந்தல்ல, உங்களுக்குள்ளதான் நடக்குது. அப்ப தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு பகுதி. பிரைஸ் அல்லாஹ். இதற்கு என்ன தேவை? சரீரத்திற்கு எப்படி உணவு தேவையோ, இந்த ஆத்துமாவுக்கு, இந்த ஆத்துமா வாழுவதற்கு என்ன தேவை அப்படின்னா சத்தியம் தேவை. என்ன தேவைப்பா? நான் பின்னாடி வரேன். என்ன தேவை? சத்திய வார்த்தை இதுக்கு தேவை. பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுது, வார்த்தையினாலதான் மனுஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிழைக்க முடியும். அதனால இந்த ஆத்துமாவுக்கு தேவை வார்த்தை. மூன்றாவது என்ன இருக்கு? ஆவி. இந்த ஆவி தேவனோடு உணர்வு கொள்ள, தேவனோடு கூட உறவு கொள்ள, இரண்டாவது தேவனை உணர்ந்து கொள்வதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸோ இந்த 3க்குமே ஏதோ ஒன்று தேவை. சரீரத்துக்கு என்ன தேவை? உணவு. ஆத்துமாவுக்கு என்ன தேவை? வார்த்தை. ஆவிக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். நீங்க மனிதனுடைய படைப்பை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். நல்ல கவனிக்கணும். மனுஷனை என்ன செய்யறாரு? மண்ணினால. சரீரத்தை முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா உருவாக்குகிறார். எதை உருவாக்குகிறார்ப்பா? சொல்லுங்க, எதை உருவாக்குகிறார்? சரீரத்தை உருவாக்குகிறார். அடுத்த வார்த்தை, சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். ஊதினாரா?
ஊதுனாரா இல்லைங்க. சுவாசம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. சுவாசத்தை என்ன செய்தார்? அவன் நாசியில ஊதினார். மூன்றாவது, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. மனுஷன் என்ன ஆத்துமாவானா? ஆமா, முதல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டான். இரண்டாவது, அவனுக்குள்ள எது அனுப்பப்பட்டது அப்படின்னா ஆவி. எது அனுப்பப்பட்டது? ஆவி. பிரைஸ் எல்லாம். இந்த ஆவி எதுக்கு அப்படின்னா தேவனோடு உறவு கொள்ள. சொல்லுங்க, தேவனோடு. இந்த மனிதன் தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு தான் அவனுக்குள்ள எதை வைத்தார் அப்படின்னா அவருக்குள் இருந்த சுவாசத்தை ஊதினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவா உள்ள ஒரு ஆத்துமாவை வைக்கிறார். இது எதுக்கு அப்படின்னா பிரைஸ் எல்லாம், மனிதன் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக அல்லது ஒரு காரியத்தை சிந்தித்து செயல்படக்கூடியவனாக, பிரைஸ் எல்லாம், ஒரு உணர்ச்சி கொண்டவனாக அல்லது ஒரு விருப்பம் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்குள்ள எதை வைக்கிறார் அப்படின்னா ஆத்துமாவை வைக்கிறார். இப்ப நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னு வைங்க. சரியா? உங்களை யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துறாங்க, இல்லைன்னா திட்டுறாங்க அப்படின்னு வைங்க. உங்க சரீரம் என்ன சொல்லும்? அவன் உங்களை திட்டுறான, அவனை ஒரு அடி கொடு அப்படின்னு சொல்லும். சொல்லுதா? ஒரு அடி கொடு அப்படின்னு சொல்லும். ஏன்? அவன் என்னை திட்டுறதுனால, என்னை அவமானப்படுத்துறதுனால என் சரீரம் சொல்லுது, என்ன சொல்லுது? அவனை அடி அப்படின்னு சொல்லுது. ஆனா பிரைஸ் எல்லாம், ஆத்துமா என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க பேசுனாங்கல்ல, அவங்க உங்களை திட்டினாங்கல்ல, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் என்ன பேசிட்டான், அவன் என்ன அடிச்சிட்டான். இந்த ஆத்துமா என்ன செய்யுது? ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இப்ப இந்த ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா பிரைஸ் எல்லாம், பாவம், அவன் பேசினா பேசிட்டு போட்டோம், அதை அவனை மன்னிச்சிரு அப்படிங்கிறது. இப்போ மூன்றுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. இதில் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? உங்கள் சரீரத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா, இல்லை உங்கள் ஆத்துமாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா, இல்லைன்னா ஆவிக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரைஸ் எல்லாம், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா சரீரத்திற்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆத்துமாவை யாரும் என்ன செய்யல, பார்க்கல, ஏன்னா அது உள்ள இருக்கு. ஆவியானவரை நம்ம என்ன செய்யல, பார்க்கல. அவர் எப்பமாவது ஒரு முறை தான் உள்ள வந்துட்டு போறார். அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தா மட்டும்தான் வரார். பிரைஸ் எல்லாம், கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்க கூட இருக்கிறாரா? இல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். நான் 3 காரியம் சொன்னேன். சரீரம் சொல்லுது அவனை அடிங்குது, ஆத்மா சொல்லுது அவன் பேசுறது கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்குன்னு சொல்லுது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, பாவம், மன்னிச்சு விட்டுறான், பேசினா பேசிட்டு போறான். சில நேரங்களில் இப்படி நடக்கும் பாருங்க. அப்ப நல்ல கவனிங்க. இந்த சரீரத்தை நம்ம எப்படி வேணாலும் மாற்றலாம். எப்படி வேணாலும் மாற்றலாம் என்ன? ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 6:13 வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல். எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அதற்கு மாறாக தேவனுக்கு உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. நீங்க பாவத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாவம் உங்களை மேற்கொண்டுரும். இந்த பாவம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்ணிடும்.
1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் யாருன்னு சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். இந்த சரீரம் யாரால பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, தேவனால பெற்றுக்கொள்ளப்பட்டது. எதற்காக? தேவன் தங்கி இருக்கவும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இது தேவனால பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சரீரம். இது தேவனால உருவாக்கப்பட்ட சரீரம். இது எதற்காக அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்காக. பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்காக. அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆத்துமா எதற்கு அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய முடிவுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், இவைகளை மைய கொண்டு இருக்கிறது தான் ஆத்மா. சரி, இப்போ இவ்வளோ காரியத்தை சொல்லியாச்சு. இப்போ ஏன் நான் இதை முக்கியமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வருகையில் இந்த மூன்றும் பாதுகாக்கப்படணும். எதெல்லாம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். இது ஒன்றுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள் சரீரம் என்ன செய்யாது அப்படின்னா, மறுரூபம் ஆகாது. அப்போ மறுரூபம் ஆகலைன்னா நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பரலோகத்திற்கு போக முடியாது. அப்போ இந்த பூமியில் வாழும் போதும் வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமா வாழ்கிறது போல நீ என்ன செய், வாழு அப்படிங்கிறார். அப்ப ஆத்துமாவுக்கு, அதாவது நான் இப்படி சொல்லட்டுமா, உங்க சரீரத்திற்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து நீங்க ஃபீட் பண்றீங்களோ, அதே போல உங்க ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆத்துமா பாதுகாக்கப்படல அப்படின்னா, உங்களுடைய சரீரம் உங்களை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா, அது தேவனிடத்திலிருந்து உங்களை விலக செய்திடும். ஆதாம் தேவனோடு இருந்தா, பாவம் செய்த பொழுது, தன்னுடைய சரீரத்தில் பாவம் செய்த பொழுது அவர் ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா, பிரிஞ்சிட்டார். தேவனோடு உள்ள உறவு அவனோடுக்கு என்ன செய்துச்சு அப்படின்னா இல்லை. மரணம் வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ மரிப்ப அப்படின்னா, மரணங்கிறது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டாகும், வேதனைகள் இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய மரணங்கிறது. இது ஆதாமுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. பிரைஸ் எல்லாம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் சரி பார்க்கணும். நான் என்னுடைய சரீரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன்னா, இல்லைனா இந்த ஆவிக்கும் இந்த ஆத்துமாவுக்கும் ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். நீங்கள் எபிரேயர் 4:12 வாசித்தீங்க அப்படின்னா, வாசிங்க. எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் அது என்ன செய்யக்கூடியது அப்படின்னா, பிரிக்கத்தக்கது. வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் என்ன செய்யக்கூடியதுப்பா? பிரிக்கக்கூடியது. பிரைஸ் எல்லாம். ஒரே நேரத்தில் அது என்ன செய்யும் அப்படின்னா, ரெண்டு வேலையை செய்யக்கூடியது. உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, மத்தேயு 16வது அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாருல, நல்ல கவனிங்க. தம்முடைய சீசர்களை 13வது வசனம் நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டான். அப்போ
சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரோமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்? உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னா தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறான். அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்போ இந்த ரகசியம் உனக்கு யாரால் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பரலோகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறான். பிரைஸ் எல்லாம். அதே உடனே கொஞ்சம் நேரம் போகல. பிரைஸ் எல்லாம். 21-22 வாசிக்கும் போது அங்கே நடக்குது. பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையின்றி 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு எவ்வளவாய் பாடுபட போடுகிறார் என்றும் அவர் மரிக்க போகிறார் என்கிற செய்தியை சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, அதை அழைத்து கொண்டு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. முதல்ல நீ தேவனுடைய குமாரன் நம்பினா, இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, நான் உண்மை நடக்கவும் விட மாட்டேன். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு பிரைஸ் எல்லாம் வேதம் என்ன சொல்லுது, எனக்கு இயேசு தம்முடைய சீசர்களை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு யாரா இருக்கிறாய்? இடறுதலா இருக்கிறாய். எங்க நல்ல கவனிங்க. முதல்ல பிதாவினால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, இப்போ ஆவியினால அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இப்ப சரீரத்துல இருந்து பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்ப நல்ல கவனிக்கணும். ஒரு மனிதனுக்குள்ள ஆவியும் ஆத்துமாவும் என்ன செய்யும் அப்படின்னா செயல்படும். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆத்துமாவை குறித்து நம்ம யாரும் கவலைப்படுகிறதே இல்லை. ஆத்துமாவை குறித்து கவலைப்படுகிறதே இல்லை. உங்க ஆத்துமா சரியா இருந்தா மட்டும்தான் உங்களால ஆராதிக்க முடியும். உங்க ஆத்துமா சரியா இருந்தா மட்டும்தான் உங்களால தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியும். உங்க ஆத்துமா சந்தோஷமா இருந்தாதாங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ என்னுடைய ஆத்துமாவை குறித்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பாரம் வேணும். என் ஆத்துமா இப்படி இருக்கிறதே, என் ஆத்துமாவில் வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன், அந்த காருடைய பாடி அதை சரீரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டீரிங், அந்த டேஷ்போர்ட், இது எல்லாமே பிரைஸ் எல்லாம் ஆத்துமான்னு வச்சுக்காங்க. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பு இல்லை. ஸ்டீரிங்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த வண்டி ஓடுவதற்கு ஒன்று தேவை. எல்லாமே இருந்தாலும் அது இயக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு இன்ஜின் தேவை. தேவையே தேவை இல்லையா பிரதர்? தேவை. அப்போ இந்த இன்ஜின் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா ஆவிக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அந்த வண்டி என்ன செய்யாது? ஓடாது. வெறும் சரீரத்தை வச்சு பிரைஸ் எல்லாம் உங்களால் திருச்சிக்கு போக வெளியிருந்து பார்க்க வெளி தோற்றத்தில் என்ன மாதிரி தெரியுது? கார் மாதிரி தெரியுது. உள்ள போய் உட்கார்ந்துடலாம். ஆனா அந்த 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 வாகனம் செயல்படுவதற்கு பிரைஸ் எல்லாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்ஜின் தேவை. இன்ஜின் இயக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் உங்க அந்த கார் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால இயக்கப்படணும்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நீங்க இல்லைன்னா உங்களுடைய ஆத்துமா என்ன செய்யாது அப்படின்னா வேலையே செய்யாதுப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், பிரைஸ் எல்லாம் உங்க ஆத்துமாவுக்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. உங்களுடைய சரீரத்திற்கு என்ன தேவையோ, ஆனால் அதான் வசனம் சொல்லுது, ஒரு ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? பிரைஸ் எல்லாம் எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. கொலேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. கொலேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே, ஆனால் அப்படி ஆகும். நீங்க கேட்ட சுவிசேஷம், கேட்ட சுவிசேஷம் எங்க போகணும் அப்படின்னா உங்க ஆத்துமாவுக்குள்ள போகணும். அப்ப ஆத்துமாவுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப எதனால பிழைக்க முடியும் பிரதர்? வார்த்தையினால பிழைக்க முடியும். என் ஆத்துமா பிழைப்பு அடைந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை சுகமாயிரும். என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா சாதிக்க முடியும். பாருங்க, குளோரைட் இருக்கா? அப்ப ஆத்துமாவுக்கு என்ன தேவை? வார்த்தை தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? வார்த்தை தேவை. ரெண்டாவது, இந்த ஆத்துமாவுக்கு ஐக்கியம் தேவை. ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஒரு ஐக்கியம் தேவை. பிரைஸ் எல்லாம் ஏன் அப்படின்னா, ஏன் இந்த ஐக்கியம் அப்படின்னா, ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுகிற ஒரு நேரம். பிரைஸ் எல்லாம் அது ஆத்துமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. மூன்றாவது ஆத்துமாவுக்குள்ள இருக்கிறதான பாரத்தை நம்மளால இறக்கி வைக்க முடியும். நாலாவது தேவனுடைய சமாதானத்தை தருகிறது. எதுப்பா? எது? தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். தேவனோடு ஒரு ஐக்கியம் சரியா இருந்துருச்சு அப்படின்னா பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்க ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய ஆத்துமாவுக்கு இருக்கிற ஒரு பாரத்தை உங்களால் இறக்கி வைக்க முடியும். தேவனுடைய சமாதானத்தை நீங்க பெற்று கொண்டுருவீங்க. தேவனுடைய சமாதானத்தை இது என்ன செய்யும் அப்படின்னா அனுபவிக்க செய்யும். அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவை. ரெண்டாவது தேவனுடைய ஐக்கியம். அதுக்காக தான் நம்ம சபைக்கு கடந்து வருகிறோம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். பிரைஸ் எல்லாம் நம்ம எதுக்கு சபைக்கு வரும், நம்ம யார் என்கிற அந்த தெளிவான அறிவு நமக்கு இல்லை. நம்முடைய சரீரத்தை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஆவிக்கு இடம் கொடுக்கிறது இல்லை, ஆத்துமாவுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. நீங்க ஆத்துமாவுக்கு இடம் கொடுத்தாதான், அப்படி சொல்லட்டுமா, உங்க ஆத்துமா சமாதானமா இருந்தாதாங்க நீங்க சமாதானமா இருக்க முடியும். வசனம் தான் சொல்லுது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. தேவனிடத்துல சொல்லியாச்சா? சொன்னதுக்கு அப்புறம் என்ன உண்டாகுமா? தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் எதை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். உங்க ஆத்துமாவில் நீங்க சமாதானமா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முழு சரீரமும் எதாயிரும்? சமாதானமாய் மாறிவிடும்.
நான்காவது, இந்த ஆத்துமாவுக்கு என்ன தேவை தெரியுமா? பரிசுத்தம் தேவை. என்ன தேவை? முதல்ல சொன்ன தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது தேவனுடைய ஐக்கியம், மூன்றாவது தேவனுடைய சமாதானம், நான்காவது இதுக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்தம் தேவை. 1 பேதுரு 1:15-16 வாசித்து பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் யாராயிருங்க? பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்தம். ஏன் பரிசுத்தம் தேவை? நான் ஆராதிக்கிற தேவன், எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் யாராய் இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தராய் இருக்கிறார். இப்போ இந்த ஆத்துமா பரிசுத்தம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா பாவம் உள்ள வந்துடும். பாவம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த பாவம் உங்களை காயப்படுத்தும். உங்களை என்ன செய்யும்பா? காயப்படுத்தும். ஐந்தாவது, நமக்கு என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள தேவை. என்ன தேவை? தேவனுடைய அன்பு நமக்கு தேவை. வாசிங்க. இந்த ஆத்துமாவுக்கு தேவ அன்பு தேவை. ரோமர் 5:5 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. அப்போ உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன தேவைப்பா? தேவனுடைய அன்பு தேவை. கடவுள் அன்பாய் இருக்கிறான்னு சொல்றோம், கடவுள் அன்புள்ளவர்னு சொல்றோம். ஆனா கடவுள் வாசம் பண்ணுகிற நான், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நான், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது இல்லை. அது யாருடைய அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த ஆத்துமாவுக்குள்ள இந்த தேவ அன்பு இருக்கும்போது உங்களை என்ன செய்ய விடாது அப்படின்னா ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க தேவனை நம்புகிற காரியம் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தேவனுடைய அன்பை உங்க ஆத்துமா உணர்ந்துருச்சு அப்படின்னா நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்குள்ள பயம் இருக்காது. இந்த பயம் எங்க இருக்கு? ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. அப்ப தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் அப்படின்னா பயம் இருக்குமா? இருக்காது. அப்ப பயம் உங்களை விட்டு என்ன செய்யும் அப்படின்னா எடுத்து போடும். இரண்டாவது, கசப்பு இருக்காது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே கசப்பு தான். இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் தான் என்ன செய்கிறது அப்படின்னா அநேகவற்றுக்கு காரணமாக இருக்கு. மூன்றாவது, நமக்குள்ள என்ன பெருகும் அப்படின்னா நம்பிக்கை பெருகும். என்ன பெருகும் அப்படின்னா நம்பிக்கை பெருகும். யார் மேலே நம்பிக்கை பெருகும் அப்படின்னா தேவ அன்பு எனக்குள்ள இருந்தால் தேவன் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை பெருகும். ஆறாவது, நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. அதாவது விசுவாச வாழ்க்கையில் ஒரு கூட்டுறவு தேவை. நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஒரு ஆத்துமா இன்னொரு ஆத்துமாவை அது சார்ந்து வாழக்கூடியது. எபிரேயர் 10 அதனுடைய 24, 25 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். 10 24, 25 வசனத்தை வாசித்து பாருங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, மறுபடியும் சொல்றேன், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும்னு வேதம் சொல்லுது. அப்ப சபை ஆராதனை முக்கியம், விசுவாசிகளின் ஐக்கியம் முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்? சபை கூடி வரும்போது என்ன நடக்கிறதுன்னு சொல்லுது வேதம். சொல்லுங்க, என்ன நடக்குதுப்பா? உங்களுக்குள்ள நற்கிரியைகளும் அன்பும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அது ஏவப்படுகிறது. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன்,
இந்த அன்பு நம்ம மற்றவரிடத்துல அன்பு காட்டணும்னு சொல்லுது. சபையில் ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா, ஒரு விசுவாசியோடு இன்னொரு விசுவாசிக்கு ஐக்கியம் சரியா இருக்கும். அதுக்கு தான் சபைக்கு வரோம். ஒரே சபையில் இருக்கிறோம், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் பாஸ்டர்ங்கிறோம். நீ எதுக்கு சபைக்கு வர? கொஞ்சம் யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா இன்னொரு ஆத்துமாவோடு கூட என்ன செய்யப்படுகிறதுனா இணைக்கப்படுகிறது. நான் இப்படி சொல்லட்டா, 2 பேர் ஒருமனப்பட்டா தேவன் அந்த இடத்துல வந்துருவாங்கிறார். நான் உங்க கூட இருக்கிறேங்கிறார். இந்த ஒருமனம் எப்படி வரும்? சரீரத்தில் ஒருமனம் வருமா? சொல்லுங்க. சரீரத்தில் ஒருமனம் வருமாங்க? வராது. சரீரத்தில் பொறாமை தான் வரும், எரிச்சல் தான் வரும், கோபம் தான் வரும். ஆனா ஒருமனம் எங்க வரும் அப்படின்னா, என் ஆத்துமாவில். என் ஆத்துமா ஒருமனப்படும் போது, ஒரு காரியத்திற்காக நான் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது ஆவியானவர் அங்க இறங்கிறார். ஆவியானவர் அங்க என்ன செய்கிறார்? சொல்லுங்க, இறங்கிறார். அப்ப ஆத்துமா ஒருமனப்படாம, ஆவி ஒருமனப்படாம அந்த லைஃப் நல்லா இருக்காது, அந்த வாழ்க்கை சரியா வராது. வேதம் சொல்லுது, நான் சொன்னது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. திருமணத்தில் 2 பேர் இணையும் போது வேதம் என்ன சொல்லுது? இருவர் ஒருவராய் இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இதுவரையில் 2 திசையில் இருந்தாங்க. இப்போ 2 துருவமும் என்ன செய்யுது? தென் துருவமும் வட துருவமும் இணையுது. இணையும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே சிந்தை, ஒரே கருத்துகள், ஒரே அன்பு, எல்லாமே என்ன வருது அப்படின்னா, இதுவரையிலும் பிரிச்சு இருந்தாங்க, இப்ப எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றாக ஒரே செயல்பாட்டை அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி ஒரு மனமா இருந்தாதான் அந்த குடும்பம் உருப்படும். 2 பேருக்கும் 2 கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா, கருத்துல வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா, நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னையெல்லாம் யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வண்டி என்ன செய்யாது? சமாதானமா போகாது. வேதம் சொல்லுது, இருவரும் ஒருவராய் இருக்கிறீர்கள். அப்ப 2 மனம் ஆத்துமாவோடு கூட இணையணும். அதுக்கு தாங்க சபைக்கு வாரோம். இந்த சபையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆத்துமாவுக்கு தேவை என்ன அப்படின்னா, இன்னொருவருடைய உதவி தேவை. நான் ஜெபிக்கிறேன் எனக்காக, நான் ஜெபிக்கிறேன் எனக்காக, சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனா எனக்காக ஜெபிக்க நான் இன்னொருவரை தேடுறேன். ஏன் எனக்கு நான் ஜெபம் பண்ண முடியாதா? சொல்லுங்க. எனக்காக நான் ஜெபம் பண்ண முடியுமா? முடியாதுங்க. முடியும். ஆனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஏன் ஆத்துமா விரும்புகிற ஒருவரை, எனக்காக பாரப்படுகிற ஒருவரை, என் வாழ்க்கையில் அக்கறை கொள்ளுகிற ஒருவரை என் ஆத்துமா தேடுது. எதுக்கு தேடுது அப்படின்னா, ஜெபம் பண்ணுவதற்கு. நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆனா நான் ஏன் இன்னொருவரை தேடுறேன் அப்படின்னா, 2 பேர் ஒருமனப்படும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்கிறார் தெரியுமா? நிறைவேற்றி கொடுக்கிறார். எனக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் தெரியும், எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எல்லாவனையும் ஜெபத்துக்கு கூப்பிட மாட்டேன். எனக்கு பிரியப்படுகிற, ஏன் ஆத்துமாவை விரும்புகிற, என்னுடைய ஆத்துமாவுடைய நலனுக்காக பாடுபடுகிற, பிரயாசப்படுகிற நபரை தான் நான் என் கூட வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். ராமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அதுக்காக தான் சபைக்கு வருகிறோம். எதுக்கு? என் ஆத்துமாவோடு கூட இணைக்கப்படுகிற ஒருத்தன் தேவை. உங்க பிரச்சனையை இன்னொருவர்கிட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கட்டாயம் அதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பிரச்சனையை சொல்லும் போதே அவளுக்கு அப்படித்தான் வேணும் அப்படிங்கிறோம். இல்லை, உனக்கு இது வேணும். வெளியே சொல்ல மாட்டோம், மனசுல சொல்லுவோம்.
சரி ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்களே, அப்படியே மீறி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லைப்பா? ஏவல். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? அது என்ன செய்கிறது? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுகிறோம். நம்முடைய ஆவியானவர் ஏவுகிறார். பாரப்படு, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தை அவங்களுக்காக செய் அப்படின்னு ஒரு ஏவுதல். யார் ஏவுதல் அப்படின்னா அது ஆவியானுடைய ஏவுதல். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஆத்துமா சரியா இருந்துச்சுன்னா, ஆத்துமாவை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க முழு வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். கடைசி 7வது, ஆத்துமாவுக்கு தேவை தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். ஆத்துமாவுக்கு என்ன தேவை? அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனையில் தான் தெய்வ பிரசன்னத்தை பார்க்க முடியும். சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் என்ன உண்டு அப்படின்னா நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நிறைவான சந்தோஷம். என்ன இருக்குப்பா? ஆமாம், அதனால தான் நம்ம சொல்கிறான், ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் மகிழ்ச்சியோடைய சபைக்கு வரீங்க. அந்த வார்த்தை சொல்லுது மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்யணும், மகிழ்ச்சியோடு உள்ள வரணும்னு சொல்லுது. ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னாலே அது ஒரு மகிழ்ச்சியா. ரெண்டாவது, ஆலயத்திற்கு உள்ள வரும்போதே என்ன செய்யுது? மகிழ்ச்சியோடு உள்ள வரணும். ஏன் சொல்லுங்க? அந்த பிரசன்னத்தில் நான் நிற்கும்போது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மகிழ்ச்சியை பார்க்கல, நீங்க உங்க வாழ்க்கையில் இதுவரையிலும் எதை பார்க்கல? சொல்லுங்க, மகிழ்ச்சியை பார்க்கல, அந்த நிறைவான சந்தோஷத்தை நீங்க பார்க்கல. உங்க மகிழ்ச்சி எல்லாமே பிரியாணியில் தான் இருக்கு. பிரைஸ் எல்லாம். நிறைவான மகிழ்ச்சி எங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் இருக்கு. அவர் ஆராதிக்கும் போது ஒரு நிறைவு வருது பாருங்களேன். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வரும். நீங்க மகிழ்ச்சியா ஆராதனை செய்து பாருங்களேன். ஏங்க வேதம் சொல்லுது மகிழ்ச்சியா இருப்பது தான் என்னுடைய பலன் அப்படின்னு. அப்படின்னு என்ன? நான் மகிழ்ச்சியா கர்த்தர் ஆராதிக்கும் போது எனக்குள்ள ஒரு புதிய பலன் உள்ள வருது. அந்த பலன் எதுக்காக அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் என்னை நடத்துவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம், நான் ஏதோ ஒரு துக்கத்தோடு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் நான் மறந்து நான் மகிழ்ச்சியாக தேவனை ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு ஒரு புதிய பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான வழி நடத்துதல் என்ன உண்டாகும்பா? ஒரு தெளிவான வழி நடத்துதல். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒருவேளை தெளிவில்லாமல் உள்ள வந்திருப்பீங்க அப்படின்னா முடிந்து போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுப்பார்? வசனத்தை வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், அதாவது என்னை தெளிவான வழியில் என்னை நடத்துவீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா பிரைஸ் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தா உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? சரீரத்துக்கா? ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் ஆத்துமா முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர், glory to God. இதுங்க நான் எடுக்கிறேன். இயேசுவே, 3வது அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. நம்முடைய குடியிருப்பு சொல்லுங்க, எங்க இருக்கு?
பரலோகத்தில் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்கு? இந்த பரலோகத்துக்கு யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து உங்களை கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறார். அடுத்த வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய சொல்லுங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை என்ன செய்கிறாரா? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். இந்த சரீரம் எங்க நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் 3:19 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் போதும். ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் ஏன் பூமியில் மண்ணில் போய் புதைச்சி வைக்கிறாங்க? வசனம் சொல்லுது, நீ மண்ணுனால மனுஷன் உருவாக்கப்பட்டான். இப்போ போகிற இடம் வேதம் சொல்லுதுங்க, நீ எங்கே போகிறது? சரீரம் எங்கே போகக்கூடியது? மண்ணுக்கு போகக்கூடியது. இந்த சரீரம் ஒரு டெம்பரவரி, அது கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு 60 வருஷம் சொல்லுது, 70 வருஷம் சொல்லுது, 80 வருஷம் சொல்லுது. அதுக்கு மேலே இந்த பூமியில் என்ன செய்யாது? இருக்காது. அப்போ அதுவரை இந்த பூமியில் இருக்கும் இல்லை? அதற்கு பிற்பாடு இது எங்கே போகக்கூடியது அப்படின்னா பரலோகத்துக்கு போகக்கூடியது. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால இது எங்கே தான் போகும்? மண்ணுக்கு இந்த மண்ணுக்குள்ளே போகிற இந்த சரீரத்தை நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம். அதுக்கு வேண்டாத வேலையெல்லாம் செய்கிறோம். அது என்னென்ன கேட்குறதோ எல்லாமே செய்கிறோம். ஆனால் இன்னும் 2 இருக்கு, ஆத்துமாவும் ஆவியும் இருக்கு. பிரைஸ் எல்லாம் இந்த 2ம் ஒன்று சேராம இந்த சரீரம் மறுரூபம் அடையவே அடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சரீரம் மறுரூபம் அடையக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவார். மரித்தவர்களெல்லாம் முதலாவது என்ன செய்வாருங்க? எழுந்திருப்பாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? ஆமாம், அவரோடு கூட போவோம். அப்போ என்ன செய்யும்? இந்த சரீரத்தில் போவோமா? இல்லை, அவருடைய சரீரம்னு வேதம் சொல்லுது. அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுது. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுகிறார். அப்போ இந்த சரீரம் என்ன செய்யக்கூடியது அப்படின்னா மறுரூபம் ஆகக்கூடியது. இந்த சரீரம் மறுரூபம் அடையணும் அப்படின்னா இந்த சரீரத்திற்குள்ள ஒரு ஆத்துமா அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் உள்ளான மனுஷன். இந்த உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் போஷிக்கப்படணும். அவன் வளர்ச்சி அடையாம உங்க வாழ்க்கையில எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த செய்தியை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அந்த ஜீவ ஆத்துமா ஆனான் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்குள் நான் யாரு? 3 பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறேன்: சரீரம், ஆவி, ஆத்துமா. இந்த சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, என் ஆத்துமா என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கியிருக்கிறது. என் விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறிச்சு அப்படின்னா, என்னுடைய உணர்ச்சி தேவனுடைய உணர்ச்சியாய் மாறிடுச்சுன்னா, என்னுடைய செயல்கள் தேவனுடைய செயல்களாய் மாறிடுச்சுன்னா எல்லாமே அப்படி மாறிடும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? ஒருவனுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குகிறதே யார் தான்? அவர் தான். என் விருப்பமோ அவர் விருப்பமோ ஒன்றாயிருச்சுன்னா உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாய். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதுங்க பிரதர். சில நேரத்தில் சரீரம் சபைக்கு வருவதற்கு கஷ்டப்படும், காலையில் எழும்புவதற்கு கஷ்டப்படும். அதையும் ஆண்டவர் சொல்கிறாரு, சரீரம்
பலகீனமானது தான். ஆனா ஆவி என்ன செய்யுது? உங்களுடைய ஆவியை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா உன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை உங்களால் மேற்கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், உங்க சரீரத்தை தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய வைங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. 12 ரோமர் 12:2 எழுதப்பட்டிருக்கு. நீங்க செய்கிற புத்தி உள்ள ஆராதனையே என்ன அப்படின்னா, உங்களை அப்படி ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறதா. உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். ஜீவ பலியா எதை ஒப்பு கொடுக்கணும்? உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்தணும். தாழ்த்தி பாருங்க, தாழ்த்தி பாருங்க, உங்க ஆத்துமாவை தாழ்த்தி பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஆத்துமாவை தாழ்த்தினார். இல்லை, தாழ்த்தினார். தாழ்த்தின உடனே வானத்திலிருந்து தேவனுடைய ஆவி அவனை பலப்படுத்திச்சு. அப்போ எங்கெல்லாம் உங்க ஆத்துமா தாழ்த்தப்படுகிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் செயல்படுவார். இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் ரெண்டா பிரிக்க முடியாது. நல்ல கவனிங்க, இது ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படுகிற ஒரு பகுதி. சரீரம் வராது, ஆவியும் ஆத்துமாவும். அப்போ நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, என் ஆத்துமாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னா ஆவியானவர் தங்குகிற பிரைசலா அது இடமாய் மாறிடும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், உங்களுக்காக உதவி செய்வார், நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அப்போ இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க, என் சரீரத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலை, நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவருக்கு நான் முக்கியத்துவம் கொடு. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால தான் பிரதர் சில காரியங்கள் நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் சரீரத்திற்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க அப்படின்னா, சரீரம் உலகத்தோடு கூட தொடர்புடையது. அநேக உலக காரியங்கள் உனக்குள்ள வருவதற்கு காரணமே அதுதான். ஆத்துமாவுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது தேவன் தங்குகிற இடமாய் மாறிடும். ஆவிக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அப்படின்னா தேவனோடு கூட உள்ள உறவை அது சரி பண்ணிடும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, அவர் வரப்போகிறார். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைப்படாம பரிசுத்தமாக இருக்கட்டும்பா. ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைப்படாம பரிசுத்தமாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க பிரதர், சிஸ்டர், கேளுங்க, கேளுங்க. இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாயிருக்கணும், குற்றமற்றதாயிருக்கணும். சரீரம் கல்லறைக்குள்ள போகுது, ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள போகுது, ஆவி கர்த்தரிடத்துல போகுது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள போகுமா? ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள போகுமா? கொஞ்சம் யோசிப்பாதுங்க. உனக்காக ஒரு இளைப்பாறுகிற காலம் இருக்கிறது. இந்த பூமியில நீ படுகிற கஷ்டத்திற்கு, நீ படுகிற வேதனைக்கு, நீ படுகிற எல்லா துன்பத்திற்கும் ஒரு இளைப்பாறுதல் காலம் ஒன்று இருக்கு பிரதர். அதுல நீ தேற்றப்படுவ, அதுல நீ தேற்றப்படுவ. 2 பேர் மரித்தார்கள்,
2 பேர் ஒரே இடத்துல வாழ்ந்தார்கள். ஒருத்தன் சுகபோகமாக வாழ்ந்தான், இன்னொருவன் வீட்டிற்கு வெளியே வாழ்ந்தான். 2 பேரும் ஒரே ஆகாரத்தை தான் சாப்பிட்டாங்க. அவன் சாப்பிட்டுட்டு போட்ட மிச்சத்தை தான் இவன் சாப்பிட்டான். 2 பேரும் மரித்தார்கள். ஒருவன் மாத்திரம் ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்பட்டான். அவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தான். இன்னொருவன் பாதாளத்தில் போனான். கொஞ்சம் நல்ல கவனி, கொஞ்சம் நல்ல கவனி. ஆத்துமாவை நீ கவனிக்கலன்னா, ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாதுப்பா. இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுகிற காலம் இனி வரக்கூடியதா இருக்கிறது. நிறைய பேர் உங்க சரீரத்திற்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க. சரீரம் என்ன சொல்லுதோ, எதை விரும்புகிறதோ, எதை செய்ய சொல்லுகிறதோ அதையே நாம் செய்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவை கன்சிடர் பண்ண, அது விலையேறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது சரியாயிட்டுனா, அது மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கரை திரை அற்றவர்களாய் உம்முடைய வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாட்கள்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை குறித்து ஆண்டவரே நாங்கள் அக்கறை கொள்ள, ஆத்துமாவை போஷிக்கக்கூடியவர்களாய், ஆத்துமாவின் தேவையை சந்திக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னீங்களப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நாங்கள் சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் ஒரு குறைவில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.